வந்தேரி சிங்கள நம்மளை அடிச்சு வரனா நாடற்றவனாகனா அந்த நிலத்தின் பூர்வீகுடி மக்களை. இலங்கை ஆண்டவன் லங்கேஸ்வரன் என் மூதாதை ராவணன் தானடா. ஆரிய பகை, இந்திய தமிழர் பகை இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்லடா. ஒவ்வொரு ஆண்டும் ராமலீலா மைதானத்திலே எங்கள் மூதாதை ராவணனை 10 தலையோட வைத்து நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வில்லறீர்களா நெருப்போட வைத்து. எத்தனை ஆண்டுகளா வன்மை வைத்திருக்கிறீங்க? எத்தனை ஆண்டுகளா? இத்தனை திராவிட கட்சிகள் மேல ஆதிக்கத்தை அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு தடவை இது எங்கள் தன்மானத்துக்கு செய்யாதீர்கள் ஏன் முறையிடல? அதற்கு எதிராக மாற்று ஒரு கலாச்சாரத்தை, பண்பாட்டு எழுச்சியை ஏன் செய்யல? அவர் ராமலீலா நடத்தினா நீ ராவண பெருவிழா விட்டு வேல் வீச வேண்டியதானே? வால் வீச வேண்டிய ஏன் செய்யல? 10 தலை என்பதை இவர்கள் ஏற்கிறார்களா? பகுத்தறிவு பெருங்கழகங்கள், திராவிட திருவாளர்கள். உங்களுக்கு தெரியாதா? கலை 10 தலை சிறந்தவன், பிசை 8 புகழ் கொண்டவன். இதனால என் பாட்டனுக்கு பெருமை. கலை 10 தலை சிறந்தவன். கட்டிடக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, ஆடல் கலை, சமையல் கலை, சோதிடக்கலை, எல்லாத்திலையும் தலை சிறந்த ஒருவனை கலைபத்தை தலைபத்தாக காட்டி ஒரு பரதேசி நாய்கள் 10 தலையோட எவனா பிறக்க முடியுமாடா? நீனு உங்க அம்மா மாடா பிரசவம் பார்த்தீங்க? தொலைக்காட்சியை திருப்பும் போது 10 தலையோட வந்து வடே ராவணா இந்த பர்பஸையை போட்டு தேய்த்தால் பர்பஸ விளம்பரத்தில் காட்டுறாண்டா. அழிச்சிட்டான், உன் பண்பாட்டை சிதைச்சு அழிச்சிட்டான். நான் உயிராக நினைக்கிற என் தமிழ், எனக்கு உயிர் தந்த என் தாய், உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தலைவன், எல்லாருமேலே ஆணையிட்டு சொல்றேன். வந்து உட்கார்ந்த பிறகு நான் ஒண்ணுமே செய்வேன், அதுவா நடக்கும். எங்க பாட்டெல்லாம் தானா எல்லாம் மாறிவிடும் என்பது பழைய வீடான்னு அதையும் பொய்யாக்கி தானா எல்லாம் மாறுற மாதிரி பண்ணிடுவோம். என்னென்னவோ நடக்குதுமா, என்னென்னவோ நடக்கும். எப்படி நடக்கும் மட்டும் கேட்காத, அது ராணுவ ரகசியம். சிந்திக்காம பேசாத, சிந்திக்கிறது எல்லாத்தையும் பேசிடாதேன்றான். அதனால கவனத்தில் வச்சுக்க ராஜா. கொஞ்ச நாள்ல உன்னை அடிச்சு விரட்டுவான் ராஜா. தலைவர் என்ன கற்பிக்கிறாரு? வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. குத்துச்சண்டையில் ராஜா, குத்துச்சண்டையில் ஐயா, குத்தி விழுந்தவன தோத்துட்டான்னு சொல்றது இல்லை ராஜா. அவகாசம் கொடுக்குறான், கால நேரம் கொடுக்குறான். 10 என்றான், 1 2ன்னு 10 என்ற வரைக்கும் நீ படுத்து கிடந்தா தான் ராஜா தோத்ததா சொல்றான். அதுக்குள்ளையாவது எந்திரிச்சிரு ராஜா. 9 எண்ணிட்டான் ராஜா, 9 எண்ணிட்டான். 10 சொல்றதுக்கு